ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா டேஸ்டியான புட்டு, பீட்ரூட் புட்டு தயார். பீட்ரூட் புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசிமா, இது வந்து இடியாப்ப அரிசிமா. நீங்கள் உங்கள்கிட்ட நார்மல் சாதாரண அரிசிமா இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. பீட்ரூட் சின்ன சின்ன அந்த கிரைண்டரில் போட்டு துருவின பீட்ரூட், தேங்காய் பூ, உப்பு வந்து சுடு தண்ணீரில் கலந்து வச்சுருக்கேன் உப்பு. ஸோ இவ்வளோதான் வந்து நமக்கு தேவை பீட்ரூட் புட்டு வந்து செய்கிறதுக்கு. தேவையான அளவு அரிசிமா வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பெரியவங்களுக்கும் 1 சின்னவங்களுக்கும் தேவையான அளவு புட்டு சமைக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசிமா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி மாவுக்குள்ள நீங்கள் வந்து உப்பு கலந்த வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெந்நீரை ஊற்றி கலந்து கொள்ளுங்க, புட்டு பிரட்டி கொள்ளுங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லாவே புட்டு இந்த மாதிரி பிரட்டி கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிரட்டி கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புட்டு பதத்துக்கு வரும். நீங்கள் புட்டை வந்து இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி புட்டு வந்து கொழுக்கட்டை பதத்துக்கு இந்த மாதிரி பிடிப்படணும். அப்படி பிடிப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய புட்டு அவியறதுக்கான பதம் வந்து தயார். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம துருவி வச்சிருக்கிற பீட்ரூட்டையும், தேவையான அளவு பீட்ரூட்டையும், துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவையும் போட்டு நல்லா பிரட்டி கொள்வோம். ரெட் கலர் கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த புட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு புட்டு. ஏன்னா இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புட்டுக்கு வந்து இறைச்சி கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோழி இறைச்சியோ அல்லது ஆடு இறைச்சி குழம்போ அல்லது கோழி இறைச்சி குழம்போ எதாக இருந்தாலும் இறைச்சி கறியோடு நீங்கள் இந்த புட்டை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அப்படி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எல்லா மாவோடையும் இந்த பீட்ரூட் வந்து சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருங்க. ஸோ நார்மலாக பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி புட்டு நீங்கள் பீட்ரூட் போட்டு அவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவாங்க. இப்போ இதை இனி புட்டுக்குழலில் போட்டு அவிச்சு எடுத்துடலாம். புட்டுக்குழலில் வந்து அடியில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்குவோம். அப்போ தான் வந்து இந்த புட்டு வந்து கீழே விழாது தண்ணிக்குள்ளே. இப்போ நம்ம ஆல்ரெடி பிரட்டி வச்ச இந்த பீட்ரூட் புட்டை வந்து இதுக்குள்ளே போட்டுடுவோம். பீட்ரூட் மா
இந்த மாதிரி போட்டுட்டு இதனுடைய லிட்டால் இந்த மாதிரி மூடிக்கோங்க. மூடிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி புட்டுக்குள்ள வச்சு புட்டை அவிச்சு எடுத்துடுங்க. புட்டு அவிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மேலே வந்து நல்லாவே ஆவி வெளியில் வரும். ஆவி நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிட்டு சொன்னால் புட்டு வந்து உள்ளே அவிஞ்சிட்டு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரெடி பண்ணலாம். சூப்பராக அவிஞ்சிருக்கு புட்டு. இனி இது இந்த மாதிரி ஒரு கம்போ அல்லது ஒரு அகப்பையை வச்சோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான புட்டு, பீட்ரூட் புட்டு தயார். எப்படி இருக்குது புட்டு? ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான பீட்ரூட் புட்டு. இதில் வந்து பீட்ரூட் வந்து ஹாஃபாக வந்து வெந்திருக்கும். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சம்பலோட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இறைச்சிக்கறி குழம்பு இதுக்கு வந்து மேட்சிங் ஆகும்.